யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆவா குழுவை சேர்ந்த ஒருவர் கனடாவுக்கு வந்திருக்கிறதாகவும் அவர் கைது செய்யப்பட்டு இப்ப பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுறதாகவும் இருக்கு. இலங்கையில இருந்து வாராக்களுக்கு அசைலம் கிளைம் இருக்குன்னு சொல்றீங்க, மற்ற நாடுகள்ல இருந்து வாராக்களுக்கு இல்லையே, அது எப்படி? நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் செய்கிற ஆக்களை அவர்கள் ஒரு நிப்பாட்டுறதோ அல்லது அவர்களுக்கு விசாரணை ஒன்றும் செய்யாமல் வெளியில திருப்பி அனுப்புறதோ இந்த நாட்டில் சட்டம் இல்லை. அப்படி இல்லை. இலங்கையில இருந்து அண்மை காலத்துல பெருந்தொகையான ஆக்கள் வந்திருக்கணும், அவர்களும் இந்த விசிட் விசாவில் தான் வந்திருக்கணும். அரசாங்கம் இவர்களை வந்துட்டு இவர்கள் திரும்பி போவார்கள் என்ற நம்பிக்கையில தானே அனுமதிக்குது நாட்டுக்குள்ள. கனடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அதுல 180 டேஸ் தான் கனடா நிக்கலாம், அதுக்கு மேல நிக்கலாம். 140,000க்கு மேல ஸ்ரீலங்கன்ஸ் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 கிட்ட ரெஃப்யூஜி கிளைம் இந்த வருஷம் சரி. வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது? இவர்கள் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணப்படுறார்களா? இவர்கள் சுரண்டப்படுகிறார்களா வேலை இடங்கள்ல? சட்டம் கனடால இருக்கு. ஆனா கூடுதலா எல்லாரும் இங்க வெளியில வந்துட்டு கூப்பிட்ட ஆக்களா சரியான முறையில கவனிக்காத அந்த சில பிரச்சனைகள். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் கனடாவில் இருந்து புவன் ராஜ். இவர் மல்டி விசா நிறுவனத்தினுடைய நிறுவனர். இவரோடு கனடாவில் உள்ள நிலைமைகள் குறிப்பாக அரசியல் தஞ்சம் கோருவது, கனடாவை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருப்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் புவன் ராஜ். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஜெயவானா, நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. கனடாவுக்கு இன்றைக்கு இலங்கையில இருந்து குறிப்பாக யாழ் மாவட்டத்தில இருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். கனடா இலங்கைக்கு வெளியில இலங்கை தமிழர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நாடு கனடா. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருப்பினம் என்று கருதுறேன். இப்பவும் மக்கள் இலங்கையில யாழ் மாவட்டத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்களா? யாழ் மாவட்டம் என்று சொல்லி குறிப்பிடுறீங்களா? இப்ப இலங்கையில முழுமையா இருந்து எல்லா இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப வடக்கு கிழக்கு ஃபுல்லாக முழு இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலா எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை கனடாவில இப்ப அந்த ரெஃப்யூஜி கிளைம், அதாவது விசிட்டர் விசா மற்றது ஸ்டடி பெர்மிட் அதுல வந்தவர்கள் ரெஃப்யூஜி கிளைம் செய்யலாம் சொல்லி அப்படி எல்லாம் சில இது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் பரவப்பட்டு கொண்டிருக்குது. அதுல எந்த விதமான உண்மையுமே இல்லை. இப்ப சில இதுகள் அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கார். என்னன்னு சொன்னா ஒரு 1.2 மில்லியன் டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும் சொல்லி. அது ரெஃப்யூஜி கிளைமுக்கு அவர் ரெஃப்யூஜி கிளைம் சொல்லி ஒண்ணு சொல்லி, அதாவது ரெஃப்யூஜி கிளைமுக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவையில் இப்ப என்னன்னு சொன்னா கனடால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரையும், அதாவது எவ்ரி இயர் ஒரு 300,000 மேல வரையும் ஸ்டூடெண்ட்ஸ். 300,000 மேல ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கலாம். அவையில் இப்ப டிபெண்டன்ட் சொல்லி அவையோட ஸ்பௌஸ் எல்லாம் ஹஸ்பண்டோ வைஃபையும் கூட்டிக் கொண்டு வரதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன நடக்கும்னு சொன்னா அவைகளுக்கு இப்ப ஓபன் ஒர்க் பெர்மிட்ல டிபெண்டன்ட் வரைக்கும், அதாவது ஹஸ்பண்டோ வைஃபோ ஸ்பௌஸும் வரையும் அந்த ஓபன் ஒர்க் பெர்மிட் இப்படி இருக்குது. இனி அது முடிஞ்ச பிறகு அவைகளுக்கு நீ ரினியூ பண்ண மாட்டீங்கன்னா அந்த ஓபன் ஒர்க் பெர்மிட் இருக்க டெம்பரரி ரெசிடென்டா இருக்கார் டிபெண்டன்ட் உள்ள ஆக்கள். அதே நேரம் ஸ்டடி பெர்மிட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அவைகளுக்கு இப்ப அவையில கோர்ஸ்கள் முடிஞ்ச உடனே அவையில் திருப்பி ஒரு நியூ அப்ளிகேஷன் போட்டு தான் ஒரு நியூ கோர்ஸ் தொடங்கும். முந்தின ஒரு இலகுவாயை அடுத்த கோர்ஸ்க்கு மாறலாம். அதுகளும் கொஞ்சம் சரியான டைட் பண்ணிருக்கு. ஒன்றில் அவையில இங்கிலாந்துல புது அப்ளிகேஷன் போடணும் இங்க இருந்து உண்டு, அல்லது அவையில் இந்த பேக் ஹோம் போய் தான் புது அப்ளிகேஷன் போடணும் மாதிரி சட்டங்கள் எல்லாம் இருக்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 300,000 எவ்ரி இயர் வரையும் சொன்னா அவைகளுக்கு ஒரு டிபெண்டன்ட் 300,000 வரையும் ஹஸ்பண்டோ வைஃபும் வரையும். அப்ப ஒரு இயர் கிட்டத்தட்ட ஒரு 600,000 2 இயர்ஸ் சொன்னா அவையில் ஒரு 1.2 பில்லியன் கிட்ட அவையில் நாட்டை விட்டு வெளியில போக வேண்டிய நிலைமை இருக்கும்படி நாங்கள் ரெஃப்யூஜி கிளைம் செய்கிற ஆக்களை அவர்கள் ஒரு நிப்பாட்டுறதோ அல்லது அவர்களுக்கு விசாரணை ஒன்றும் செய்யாமல் வெளியில அவையில திருப்பி அனுப்புறதோ இந்த நாட்டுல சட்டம் இல்லை. அப்படி இல்லை. இவ்வளவு காலமும் இந்த மாணவர்களா குடும்பத்தோட தங்குறவர்களை திருப்பி அனுப்புற முறை இதற்கு முன்பு இருந்ததா? இல்ல, இதுக்கு முதல் இருந்ததுன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவையில் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வெறியணும் என்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு கிராஜுவேட் ஒரு அண்டர் கிராஜுவேட்டா இருந்தா அவையில் ஒரு 2 இயர்ஸ்க்கு மாஸ்டர் செய்து போட்டு அப்படியே போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பாயிண்ட் எடுத்து அவைகளுக்கு பாயிண்ட் சிஸ்டம் இப்ப கனடால சரியான ஹை ஆக்கிருக்கணும். இன்றைக்கு அதாவது இப்ப நாங்க டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி கழிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாயிண்ட் சிஸ்டம் 539. அப்ப அந்த 539 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது சரியான கஷ்டம் எடுக்கல. அப்ப அவையில் என்ன செய்யணும்னு சொன்னா அப்ப டெம்பரரி உள்ள ஆட்கள் எல்லாருமே திரும்பித்தான் போக வேண்டி வரும். அது நீங்க ஒரு ஐடி வேலை செய்ய இருந்தாலும் இல்ல ஒரு நியூஸா இருந்தாலும் இன்னும் இருந்தாலும் நீங்கள் ஒரு பாயிண்ட் சிஸ்டத்துல நீங்க பிஆருக்கு எலிஜிபிள் ஆகல ஒரு இல்லாம தான் நினைக்கிறது. என்ன சொன்னா 539 ஹை பாயிண்ட்ஸ். இப்ப 400 450 இருந்தது. இன்றைக்கு நாங்க இன்றைக்கு காய்ச்சி கொண்டிருக்க இந்தியன் பாயிண்ட் சிஸ்டம் 539. இப்ப 539 எடுக்கிறது சரியான கஷ்டம். அதனால வேலை நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அதாவது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வேலை செய்ய இருக்கிறார்கள் இருந்தாலும் சரி, ஸ்டடி பெர்மிட் இருக்கிறார்கள், அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்
ஹவுஸ்லயோ இல்ல இப்ப ஒரு ஸ்டடி பெர்மிட்ல இருக்கிறாங்களும் வேலை செய்யலாம். அவைகளுக்கு ஒரு 20 ஹவர்ஸ் வேலை செய்யலாம். அப்படி வேலை செய்யறாங்களும் அவைகளுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல ஒரு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் எலிஜிபிள் ஆகிறார்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான ஒரு கஷ்டம் இருக்க போகுது. அப்ப எல்லாரும் வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டம் என்னன்னு சொன்னா இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை கையாளு. அரசாங்கம் இதை கையாளுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதானே. அவர்கள் இங்க நாட்டுக்குள்ள வாரவர்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் உங்களுடைய எதிர்கட்சியின் பிரச்சனை வந்து கூடுதலாக அகதிகள் வந்துட்டார்கள் என்றது. ஆளும் கட்சியும் வந்து தாங்கள் அகதிகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறோம் என்றதை காட்டவும் வேணும். அப்ப இந்த விஷயம் தெரியாமல் தான் இவர்கள் இவ்வளவு பேரையும் அனுமதித்தார்களா? இல்ல இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த நாட்டில வந்து இப்ப இது வந்து ஒரு தடமே அகதியை பற்றி கதைக்கல. எல்லாரும் வந்து ஒரு என்ன தருதுன்னா டெம்பரரி ரெசிடென்ட் டிஆர்பின்னு சொல்றது. அது ஸ்டடி பெர்மிட்ல இருந்த ஆக்களா இருந்தாலும் சரி, ஸ்டடி விசிட் விசால வந்த ஆக்களா இருந்தாலும் சரி, இந்த டெம்பரரி ரெசிடென்ட் வந்து இந்த பாயிண்ட் சிஸ்டங்கள் அது எல்லாத்தையும் கூட்டினபடியா எல்லாருமே வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்ணினோம். அது ஒரு முறைக்கு ஒரு முறைகேடான முறையில செய்யணும். அது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப லாஸ்ட் இயர் வந்து 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஃப்யூஜி கிளைம் செய்யறீங்க. அப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப சைனீஸா இருக்கலாம். இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அவைக்கு பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்கனுக்கு ரிஃப்யூஜி கிளைம் இருக்குது. அப்ப அவையில் கிளைம் பண்றதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்தியா, சைனா போன்ற நாடுகள், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல வந்து அவைகளுக்கு வந்து ரிஃப்யூஜி கிளைம் கடால இல்லை. ஆனால் இந்த பாயிண்ட் சிஸ்டம் மூலமா வந்து அவையில் தாங்கள் பிஆர் எடுக்கலாதுன்னு தெரிஞ்ச உடனே பாயிண்ட் சிஸ்டம் கைக்கு போன உடனே அவையில் என்ன செய்ய முடியுதுன்னு ரிஃப்யூஜி கிளைம் செய்யும். அதான் உள்ள பிரச்சனை. என்னன்னா இப்ப டெம்பரரியா எடுத்து ரெசிடென்ஸ்ல வர்றாக்கள் அவையில் படிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி போகிற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க வர்றாக்கள் எல்லாருமே வந்து இங்க பிஆர் எடுத்து இங்க இருக்கணும் ஒரு எய்ம் எல்லாம் இங்க வெறியணும். அப்ப அவையில் வந்து இப்ப பாயிண்ட் சிஸ்டம் கையாயின உடனே ரிஃப்யூஜி கிளைம் செய்யலாம். இந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை வருதே ஒழிய மற்றபடி வந்துட்டு படிச்சுட்டு எல்லாருமே திரும்பி போனா இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இலங்கையில இருந்து வாராக்களுக்கு அசைலம் கிளைம் இருக்குன்னு சொல்றீங்க, மற்ற நாடுகள்ல இருந்து வாராக்களுக்கு இல்லையே, அது எப்படி? இலங்கைக்கு மட்டும் இல்ல, வேற சில குறிப்பிட்ட நாடுகள் இருக்கு. நம்ம எதியோப்பியா, சோமாலியா நிறைய நாடுகளுக்கு வந்து அசைலம் இருக்குது. அரசியல் தஞ்சம், அதாவது அகதி கோரிக்கை இந்த நாட்டை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் சைனா, மற்றது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல வந்து அவைகளுக்கு வந்து அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படையில. அதாவது ஒரு சில ஆட்களுக்கு அவையில் அந்த சில அந்த தனிப்பை இது பிரச்சனைகள், அதாவது ஒரு சேம் செக்ஸ் மேரேஜ் அல்லது ரிலிஜியஸ் பிரச்சனைகள் அப்படி ஏதாவது இருந்தா தான் அவைகளுக்கு அசலம் இருக்க ஒழிய மற்ற பொலிட்டிக்கல் அசலம்ன்றது வந்து அரசியல் தஞ்சம்ன்றது இந்த இந்தியாவுக்கோ இல்ல பாகிஸ்தான், சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்குமே இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. மிஸ்யூஸ் பண்ணினோம். லாஸ்ட் இயர் வந்து 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இந்த பாயிண்ட் சிஸ்டம் மூலமா தாங்கள் இங்க பிஆர் எடுக்கலாத நிலைமை வந்த உடனே இப்படி ஒரு முறையாவே கையாண்டு பாய்க்கணும். அது தவறுன்றதான் வந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் ஒழிய இப்ப சிலகன் வந்து ரிஃப்யூஜி அடிக்கிறதோ அல்லது சிலகன் ரிஃப்யூஜி ஆக்கள் கூடுதலான ஆக்கள் வந்து இங்க ரிஃப்யூஜி கிளைம் செய்யணுமோ இல்லது கனால வந்து டெம்பரரி ரெசிடென்ட்ல பெற்ற ஆக்கள் ரிஃப்யூஜி கிளைம் செய்ய இயலாதுன்னு சொல்லியோ ஒரு சட்டம் தெரியல. இப்ப இலங்கையில இருந்து அண்மை காலத்துல பெருந்தொகையான ஆக்கள் வந்திருக்கணும். அவர்களும் இந்த விசிட் விசாவில தான் வந்திருக்கணும். அரசாங்கம் வந்து இவர்களை வந்துட்டு இவர்கள் திரும்பி போவார்கள் என்ற நம்பிக்கையில தானே அனுமதிக்குது நாட்டுக்குள்ள. இவர்கள் வந்துதான் இது விசிட் விசால வாரவர்கள் வந்து கனடா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அதுல வந்து 180 டேஸ் தான் கனடா நிக்கலாம். அதுக்கு மேல நிக்கலாது. அப்படி நிக்கிறாருன்னா விசா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நிக்கும். அவ என்ன செய்யணும்னா இப்ப கனடாக்குள்ள வந்து அவங்க ரிஃப்யூஜி உண்மையா நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாராவது இங்க ரிஃப்யூஜி கிளைம் செய்தால் அவைகளை வந்து ஃபுல்லா விசாரிப்பாங்க ஒழிய நீங்கள் என்ன முறையில நீங்க வந்து நீங்கள் கப்பல்ல வந்தீங்களா அல்லது அமெரிக்கால போர்டரால வந்தீங்களா அல்லது ஏர்போர்ட்டால வந்தீங்களான்ற வேறுபாடு இங்க இல்ல. நீங்கள் வந்து கனடாக்குள்ள வந்து அசலம் கிளைம் பண்ணினா எல்லாருக்குமே சேம் தான். அதான் நீங்க என்ன விதத்துல வந்து நீங்க விசிட் விசால வந்தபடியா உனக்கு அசலம் தெரியல, அது நீங்க கப்பல்ல வந்தபடியா அசலம் தெரியல, அது அல்லது அமெரிக்கால வந்தபடியா அசலம் தெரியலான்னு இங்க ரூல்ஸ் இல்ல. ரிஃப்யூஜி கிளைம்ன்றது இன்றைக்கும் நாங்கள் யூஸ் பண்றது வந்து 2002ல உருவாயின சட்டம், அதாவது ஐஆர்பிஏன்னு சொல்றது இமிகிரேஷன் ரிஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நாங்க 2002 தான் நாங்க இன்றைக்கு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். ரிஃப்யூஜி கிளைம்ல லோவோ இல்ல ஒன்றுமே மாற இல்லை. ஆனா சில ப்ரொசீஜர்களை வந்து சில இதெல்லாம் மாத்திரும். உதாரணத்துக்கு 6 மந்த்ல கேஸ் எடுத்தவையில் சில 2 இயர்ஸ் ஆகலாம், 1 இயர் ஆகலாம். அப்படியான சில ப்ரொசீஜர்ல சேஞ்சஸ் வரலாமே ஒழிய லோ வந்து நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இமிகிரேஷன் லோ வந்து 2002. அப்ப இலங்கையில இருந்து இப்ப அண்மை காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வந்திருக்கிறோம். இவர்கள் வந்தவர்கள் வந்து இப்ப 180 நாட்களை கடந்து கனகாலமா இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாருமே அங்க வந்தா பிறகு அகதி விண்ணப்பத்தை கோரி இருக்கிறோம். நிறைய பேர் வந்து அகதி விண்ணப்பம் கோரி இருக்கிறார்கள். நிறைய பேர் திரும்பியும் போயிருக்காரு. இப்ப நிறைய பேர் வந்து அவர்கள் உண்மையாகவே விசிட் பண்றதுக்கும் வந்திருக்கேன். இப்ப ஸ்ரீலங்கன் வந்து எல்லாரும் விசிட் விசால வந்து இல்லாம ரிஃப்யூஜி கிளைம் செய்தவர்கள் இல்ல. ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து திரும்பியும் சென்றிருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்க மக்கள் வந்து அந்த விசா ரெக்கார்ட்ஸ் சொல்ல விசிட்டர் ரெக்கார்ட்ஸ் சொல்ல அந்த விசாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்க நிக்கணும். சில பேர்
வந்து ரிஃப்யூஜி கிளைம் செய்திருக்கு. இப்ப ஒரு கிட்டத்தட்ட நான் என்ன பொறுத்தவரை இப்ப எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு 140,000 மேல வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இங்க விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 கிட்ட ரிஃப்யூஜி கிளைம் இந்த வருஷம் செய்திருக்கு. 140,000 1,40,000 பேருக்கிட்ட இங்க வந்திருக்கணும். இங்க வந்திருக்கணும் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள கடந்த வருடம் வந்திருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 12 months 13 monthsக்குள்ள வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கணும். ஆனா ஒரு 40,000 கிட்ட ரிஃப்யூஜி கிளைம் செய்திருக்கு. ஒரு 25-30% ஆட்கள் தான் ரிஃப்யூஜி கிளைம் செய்திருக்கீங்க. மற்றவர்கள் திரும்பி போறார்களா அல்லது நிறைய பேர் திரும்பி போயிடும். சில பேர் இன்னும் ரிஃப்யூஜி கிளைம் செய்யாமல் இருக்கணும். சில பேர் போயிருக்கணும் திருப்பி வந்து ரிஃப்யூஜி கிளைம் செய்யணும் இருக்கிறோம். அப்படி சில பேர் நிறைய பேருக்கு என்னதான் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்னும் ஒரு 20,000 பேருக்கு மேல அவங்களுக்கு விசா எடுத்தவர்கள் கூட இன்னும் கனடாக்கு வராமல் இருக்கு. இலங்கையில இருந்து ஒரு ஆள் இங்க கனடாக்கு வந்து ரிஃப்யூஜி கிளைம் போடுறனால் அவர்களுக்கு எவ்வளவு செலவாகும்? அதாவது 2-3 விதமாக இருக்கின்றது. இப்ப என்னன்னு சொன்னால் இங்க வந்து லீகல் ஐட்டம்னு சொல்றது. அது ஒரு லீகல் ஐட்டம் சொல்லி அரசாங்கம் வந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் இந்த நாட்டுல ரிஃப்யூஜி கிளைம் செய்யறதுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு காசு தெரியும். அதாவது லீகல் ஐட்டம் நீங்க பாத்தீங்க அதுல ஒரு சர்டிபிகேட் தெரியணும். அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட லோயர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஃப்ரீயா செய்து தெரியும். அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா சில லோயர்ஸ் வந்து அவைகள் வந்து இப்ப என்னன்னு சொல்ல ஒரு கொஞ்சம் பிஸியான லோயர்ஸ் வந்து பெரிய பெரிய லோயர்ஸ் என்ற ஆக்கள் வந்து அவையில் அந்த லீகல் ஐட்டம் எடுக்க மாட்டேங்க. நீங்களை காசு நீங்கள் பே பண்ணா தான் உங்களை கேஸ் எடுத்து செய்யும். அப்படி இருக்கு. ஆனா 2 விதமான லோயர்ஸ் இருக்கிறோம். சில லோயர்ஸ் வந்து ரிஃப்யூஜி இது என்ன லீகல் ஐட் சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ணி வேலை செய்யணும் ஃப்ரீயா. சில பேர் வந்து நீங்க காசு பே பண்ணி தான் செய்யும். 2 விதமான லோயர்ஸ் இருக்கு. லீகல் ஐட் எடுக்கிற சட்டத்தரணிட்ட போனால் இலங்கையில இருந்து வந்தவர் இந்த விசிட் விசாவில வந்தவரும் இலவசமாக இந்த தஞ்ச கோரிக்கை வைக்கலாம். அப்படி நிச்சயமாக அவர்கள் இலவசமாக வேலை செய்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு இந்த விதமான இதுகளும் கட்டணம் மறவிடாமல் அவையில் இலவசமாக செய்து கொடுக்கலாம். அதான் நான் சொல்றேன். எல்லா லோயர்ஸும் வந்து லீகல் ஐட் அடிக்கணும் சொல்லிடாது. ஒரு குறிப்பிடத்தக்க லோயர்ஸ் மேலதான் வந்து லீகல் ஐட் அடிப்போம். சில நேரம் அவையில் இதுகள் வந்து கேஸ் வந்து லேட் ஆகும். சில நேரம் அவையில் லீகல் ஐட் அடிக்கிறார்கள் 3 months 4 months வெயிட்டிங் இருக்கும். அதுக்காண்டி சில பேர் உடனே 1 weekல செய்யணும் 2 weeks செய்யறது காசு பே பண்ணி செய்யணும். அப்படி எங்கட மக்கள் வந்து பல தரப்பட்ட லோயர்ஸான செய்யணும். அண்மையில ஒரு பிரச்சனையான விஷயம் உண்டு. யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆவா குழுவை சேர்ந்த ஒருவர் கனடாக்கு வந்திருக்கிறதாகவும் அவர் கைது செய்யப்பட்டு இப்ப பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுறதாகவும் இருக்குது. இதே போல அகதிகளாக வந்த சிலர் இந்த வன்முறை குழுக்களோடையும் AK கண்ணன் நீண்ட காலத்துக்கு முதல் இப்படியான தவறுகளும் தவறான முறையிலையும் இந்த சிஸ்டம் பயன்படுத்தப்படுது அல்லவா? அது என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து இப்ப இது வந்து பொலிட்டிக்கல் அசைலம் என்று சொல்றது. அதாவது நீங்கள் வந்து அரசியல் தஞ்சம் தான் உங்களுக்கு இங்க இருக்குது ஒழிய நீங்கள் ஒரு பக்கத்து வாண்டுக்காரனோட சண்டை பிடிக்கிட்டோ யாரையும் மர்டர் பண்ணி போட்டோ ரேப் பண்ணி போட்டோ இங்க வந்து அசலம் அடிக்கலாம். அது வந்து அப்படி ஒரு அசலம் இல்லை. எங்களுக்கு வந்து இது வந்து பொலிட்டிக்கல் அசலம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை, ஒரு ராணுவமோ ஒரு அமைப்போ ஒரு போலீசாராலையோ உங்களோட நாட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா தான் நீங்க வரலாமே ஒழிய நீங்கள் ஒரு கள்ள வேலை செய்து போட்டு இங்க வந்து அசலம் அடிக்கிறதுக்கு ஒரு நாட்டிலையும் ரூல்ஸ் இல்லை. அதாவது இவர் வந்து இந்த போலால தேடப்படுற ஒரு ஆள் அண்மை காலமாக ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு முன்னம் தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆனா அவரை கைது செய்த வந்து மே மாசம் 19ஆம் தேதி அவரை கைது செய்தது. இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்கிற வெளியில ஆக்களுக்கு தெரிய வந்திருக்க வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு தான். அவர் வந்து பிரான்ஸ்ல இருந்தா இங்க வந்து அமெரிக்கா ஊடாக வந்து கனடால வந்து அசலம் கிளைம் பண்ணியிருந்தவர். இப்ப அதுவும் அவர்கள் அந்த ஹியரிங் இவரை கூப்பிட இவர் போகாமல் இருந்தவர். அப்ப அவருக்கு அது ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. இவரை வந்து பிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். இவரை கைது செய்து பிங்கர் பிரிண்ட் எடுத்துவிடலாம். இவருக்கு தெரிய வந்தது இவர் பிரான்ஸ்ல ரிஃப்யூஜி கிளைம் செய்திருக்கிறார். மற்ற இன்டர்போல்ல வந்து இவர் தேடப்பட்ட ஒரு ஆள். அவர் வந்து சொந்த நியம யூஸ் பண்ணாம வேறு ஒரு கள்ள பாஸ்போர்ட்லாம் கனடாக்குள்ள வந்திருந்தவரையா அவரை தெரியாது. ஆனா இவர் அந்த ரிஃப்யூஜி கிளைம் செய்து போட்டு அங்க போகாம இருந்தவரையா தான் இவரை ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடலாம். அங்க பிங்கர் பிரிண்ட் அடிக்கணும். அந்த டைம்ல தான் இவர் போகாம இருந்தவரையா இவரை தேடி பிடிக்கலாம். முழு விஷயங்கள் தெரிய வந்தது. சிலர் இருப்பினோம் அதுகள் வந்து நாங்கள் ரிஃப்யூஜி கிளைமுக்கு அது வரா இப்படியான இதுகள் அது வந்து ஒரு அவையில ஒரு சட்டவிரோதமான ஒரு இல்லீகல் என்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் பெருமை ஒழிய அவையில் ஒரு சட்டவிரோதமான ஒரு குடியேற்ற வாசிகளா இருக்கிறமே ஒழிய கனடாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரிஃப்யூஜி கிளைம் என்று சொல்ற ஒரு அரசியல் தஞ்சத்துக்கு இது வரா. இந்த குறிப்பிட்ட நபர் சன்னா என்று அழைக்கப்படுகிற பிரசன்னா இலங்கையிலையும் கொலைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவர் மீது 45க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இலங்கை அரசாங்கம் இவரை நாடு கடத்த சொல்லி கேட்டால் இவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறதுக்கு சரியான வாய்ப்புகள் குறைவாத்தான் இருக்கு. என்னன்னு சொன்னா இவருக்கு நிறைய கேசுகள் வந்து பிரான்ஸ்ல இருக்குது. அப்ப இவர் இந்த கடைசியா இருந்து 10 நாடு வந்து பிரான்ஸ். அப்ப அந்த பிரான்ஸ் அரசாங்கத்திட்ட தான் நீங்க கையளிக்கணும் கனடிய அரசாங்கம். அதற்கு பிறகு பிரான்ஸ் அரசாங்கம் விரும்பினால் அந்த ஸ்ரீலங்காட்ட கொடுக்கலாம். ஆனா அதுக்கு சரியான சாத்தியங்கள் குறைவாத்தான் இருக்கு. என்ன சொன்னால் இவருக்கு
நிறைய பிரச்சனை பிரான்ஸ்லயும் சில மர்டர் கேஸ்களோட இவர் சம்பந்தப்பட்டிருக்கார். அப்ப அவர் பிரான்ஸ்ல இருந்து வந்தபடியா பிரான்ஸுக்கு தான் கொடுத்தார். ரெண்டு நாட்டும் வந்து இவர இன்டர்போல் மூலமாக தேடுகிறார்கள். அதாவது இலங்கை அரசாங்கமும் இவரை தேடுகின்றது, அதே நேரம் பிரான்ஸ் அரசாங்கமும் இவரை தேடுகிறது. பிரான்ஸுக்கு தான் கொடுப்பேன். இப்ப பிரான்ஸ்ல இருந்துதான் பிரான்ஸ் அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். சில நேரம் வகையில் சிலங்கா கொடுக்கிறதா இல்லையா. இல்லை என்றாலும் தேவை என்றால் இலங்கையில இருந்து புலனாய்வுத்துறையோ அல்லது போலீஸ் அதிகாரிகளோ வந்து இவரை பிரான்ஸ்லயோ கனடாவிலயோ விசாரணை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல அதுக்கான அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். ஆனா அதுக்கான வாய்ப்புகள் சரியான குறைவுன்னு தான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இப்ப இன்டர்போல் தான் விசாரிக்கலாம். சோ இன்டர்போல் கொடுத்திருக்கணும். அப்ப இன்டர்போலும் கனடிய அரசாங்கமும் சேர்ந்து அதுக்குரிய விசாரணையில பிடித்து போட்டு பிரான்ஸுக்கு தான் கொடுக்கணும். பிரான்ஸ் தான் பிறகு அங்கால ஸ்ரீலங்காக்கு அனுப்புறதா இல்லையாண்ட ஒரு முடிவு எடுக்கும். இப்ப இலங்கையில வந்து அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது, ஆட்சி மாற்றங்களும் நடந்திருக்குது, பலராலும் ஒரு வரவேற்கப்பட்ட நிலை ஒன்று இருக்குது. நாங்கள் இங்கே பிரித்தானியாவின் அகதி தஞ்ச பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அண்மைய சில நாளைக்கு முதல் சிரியாவில் ஒரு பாரிய மாற்றம் நடந்தது. அந்த அது இன்னும் ஓய்வடையே இல்லை. ஆனா அதுக்குள்ளேயே ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள், பெல்ஜியம் போன்ற நாடுகள் அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும், அங்கிருந்து வார அகதிகளுக்கு தஞ்சம் கொடுக்க கூடாது என்ற முடிவுக்கு வருகிறோம். அப்ப அப்படி ஒரு நிலைமை கனடாவிலையும் இருக்கா? நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால் பிரான்ஸ், ஜெர்மனி, இப்ப பிரான்ஸ்ல வந்து திருப்பி அனுப்புற சரியான குறைவு. இப்ப மற்ற சுவிஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள், ஹாலந்து போன்ற நாடுகள் எல்லாம் வந்து திருப்பி அனுப்புறதா வேகனாலமா செய்து தான் இருக்கணும். இப்ப என்ன பிரச்சனை கனடாவை பொறுத்தளவில் அவையில் வந்து எங்கிற நாட்டை பற்றி சரியான முறையில ஒரு முழுமையான விளக்கம் அவைக்கு தெரியும். என்ன நடக்குதுன்றது மற்ற நாடுகளை விட இவையில் வந்து கூடுதலான ஒரு இன்டோல் ஆகியிருக்கிற கனடிய தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு மேல இருக்கணும். இல்லாத கேஸுகளையும் கொடுத்து இது அன்றைக்கு அவையில கேஸோட கம்பேர் பண்ணிப்பாங்க. நாடு உண்மையாக என்ன பிரச்சனை நடக்கின்றது வந்து மற்ற நிறைய எம்பிஎஸ் மேர் வந்து இங்க இருந்து நாட்டை போய் பார்த்திருக்கணும். இந்த யுத்த காலத்துக்கு பிறகு போய் பார்த்திருக்கணும். இப்ப ரீசெண்டா 2-3 இயர்ஸ் எம்பிஏ மேர் போய் சிலங்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கணும், வடகிழக்குல பார்த்திருக்கணும். அப்ப அது எல்லாத்தையும் அவைக்கு தெரிஞ்ச வகையில இப்ப என்ன பொறுத்தளவில் இங்க வந்து வடக்கு கிழக்குல வந்து ராணுவத்தினர் குடியிருக்கும் வரைக்கும் கனடா அரசாங்கம் வந்து அரசியல் தஞ்சம் இலங்கை தமிழர்கள் கொடுத்துருப்பார், இளைஞர்கள் கொடுத்துருப்பார். அது ஒரு மாற்றம் இல்லை, அதுல பெரிய மாற்றங்கள் வராது. இந்த அகதிகள் இந்த ஓட்டத்துல அங்க பல்வேறு குற்றச்செயல்களையும் செய்து போட்டு கனடாவுக்கு தப்பி வாரத்துக்கான முயற்சிகள் நடக்குது. இப்ப பிரசன்னாவை போன்று மற்றது கனடாவுக்கு வாரத்துக்காகவே அதுக்கான பணத்தை சேர்க்கறதுக்காக அளவுகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இதுகள் தெரிய வருகின்ற பொழுது, இவர்கள் ஒரு குற்றவாளிகள் என்று தெரிய வருகின்ற பொழுது அல்லது இலங்கை அதிகாரிகளோ போலீஸ் தரப்பினரோ இந்த தகவல்களை கனடிய அரசாங்கத்துக்கு கொடுத்தால் அது அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர்கள் வந்து என்னன்னு சொன்னா இப்ப இவர் கொலைகள், குற்றங்கள் அதோட சம்பந்தப்பட்டவர்கள் வந்து உடனடியாக நாடு கடத்தப்படுவார். அது வந்து இன்னொரு நாடோட தொடர்பு இல்லாமல் இப்ப அது நீங்க சொன்ன முதல் அஜந்தனுக்கு வந்து பிரான்ஸோட தொடர்பு இருக்கு. அப்ப அவருக்கு வந்து அவர்கிட்ட கதவு வேற. மற்றபடி நேரடியா ஸ்ரீலங்கால உள்ள ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு இங்க வந்தால் அவர்கள் நிச்சயமாக வந்து அந்த அரசாங்கம் தெரிகிற பிரச்சனைகள் அவருக்கு சரியான தெரிகிற முறையில வந்து அந்த நாட்டுக்கு கூட நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப கனால வந்து அரசியல் தஞ்சம் என்று சொல்ற அதாவது பொலிட்டிக்கல் அசலம் தான் இருக்குது ஒழிய மற்றபடி நீங்கள் மர்டர் பண்ணி போட்டோ ரேப் பண்ணி போட்டோ வந்தா இந்த அரசியல் தஞ்சம் உங்களுக்கு இல்லை. அதாவது பொலிட்டிக்கல் அசலம், அதாவது இந்த நாட்டின் அரசாங்கத்தால, துணை குழுக்களால, ராணுவத்துல, புலனாய்வு அமைப்புகளால உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அகதி கோரிக்கை நீங்கள் இந்த நாடு ஏற்றுக்கொள்ளும். உங்களோட சொந்த பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கனடா அரசாங்கம் இந்த அகதிகள் விஷயத்துல கொஞ்சம் இறுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்று, எதிர்கட்சி வந்து குடிவரவு பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. பார்த்தோம்னு சொன்னால் மேற்கு ஐரோப்பாவிலையும் சரி, அமெரிக்கா, கனடாவிலையும் சரி ஒரு வலதுசாரி போக்கொண்டு கூடுதலாக அழுத்தம் பெற்று வருது. அந்த அடிப்படையில அடுத்தது வந்து கனடாவில் உண்மையிலேயே இதுவரைக்கும் வந்து இருந்த சம்பளங்கள் வந்து அவ்வளவு தூரம் ஏற்றப்பட இல்லை. மக்களுக்கு சம்பளம் குறையுது, ஆனா செலவுகள் கூடிக்கொண்டு போகுது, வீட்டு வாடகைகள் கூடுகின்றது. இந்த பிரச்சனைகளால கனடாவில் உள்ளவர்களும் இது ஒரு பிரச்சனையா பார்க்கிறார்கள் என்று சொல்லப்படுறதுல நான் கதைத்த என்னுடைய சில நண்பர்கள் கூட அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அது இவ்வளவுக்கு சரியானது. ஸ்டூடெண்ட்ஸ்கள் வந்து இப்ப அது ரிஃப்யூஜி கிளைமை பற்றி பெருசா கதைக்க போற இல்லை. இப்ப ஸ்ரீலங்கால உள்ள ஆக்கள் முழு பேரும் கனடாக்கு வந்தா கூட நாடு ஒரு பெரிய பிரச்சனை வர போற இல்லை. கனடா டோட்டல் பாப்புலேஷன் வந்து 36 மில்லியன். நியூயார்க் சிட்டில மட்டுமே 35 மில்லியன் ஜனம் இருக்கு. அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தியா, சைனால இருந்து வரக்கூடிய 300,000 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வெரி அவையில் ஒரு தடவை திரும்பி போயிடும். அதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லாம ஒரு மினிமம் வேஜஸ்க்கு செய்யணும், வேலை செய்யணும். கனடால மினிமம் வேஜஸ் வந்து நினைக்கிறோம் $7.30 something, $17.30 20 cents தான் மினிமம் வேஜஸ். ஆனா இவர் வந்து இல்லீகலா வேலை செய்யறாக்களா, அது கை காசுக்கு அப்படி இப்படியே ஒரு பதிவுகளோடு இல்லாமல் இல்லீகலா வேலை செய்யறாக்களா குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய கனடா அரசாங்கத்தால வந்து மினிமம் வேஜஸ் வந்து $17.20 நினைக்கிறேன். அதான் மினிமம் வேஜஸ். அதுக்குரிய வேலை செய்யலாது. அது இவர் களவா வேலை செய்யறவர்கள் அது ஒரு
முறைகளான முறையில் வேலை செய்யறதுல வந்து குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். அது வந்து கணக்கான அரசு சம்பந்தம் இல்லை. ஆனா கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறதால எல்லாருமே வந்து 20 ஹவர்ஸுக்கு தான் வேலை செய்யலாம். சில பேர் கூட வேலைகள் செய்யணும். பிரச்சனைகளால வந்து உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட் வந்து திரும்பி போயிடும். இல்லை வேலை படிக்க வர்றாங்க எல்லாருமே இங்க பிஆர் எடுக்கணும்னு நிக்கணும். அப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க. பிஆர் ஏன்னா கனால வந்து இந்த ஸ்டடி மீட்ல வர்றீங்க, படிக்கிறது தான் வர்றீங்க. உங்களுக்கு கேரண்டி பண்ணி நாங்கள் பிஆர் தருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 300,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரையணும். அவங்க டிபெண்டன்ட் சொன்னா இன்னொரு 300,000 கூட்டிக் வரணும். பைக்கோ ஹஸ்பண்ட் கூட்டிக் வரணும். அவைக்கு ஓப்பன் ஒர்க் பெர்மிட் வருது. அதுல தான் சொல்லி இப்ப நீங்க ஓப்பன் ஒர்க் பண்ண நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம்னு சொல்லினோம். நீங்க டிபெண்டன்ட் வந்து கூட்டிக் வர்றதுக்கு குறைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து சரியா டைட் பண்ணணும் சொன்னா இப்ப ரிஃப்யூஜி கிளைமேட் சொல்லி ஒரு பிரச்சனை இங்க பெருசா வருது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவையில வந்து மிஸ்யூஸ் பண்ணிடலாம். அதாவது இப்ப இந்தியா சைனா போன நாடுகளுக்கெல்லாம் வந்து இங்க ரிஃப்யூஜி கிளைம் இல்ல. அவையில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் சிஸ்டம் மூலமா வந்து நாங்க பிஆர் அடைக்கலாம்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரிஃப்யூஜி கிளைம் செய்யும். அதுதான் ஒரு பிரச்சனையோடைய. மற்றது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பி போகாம நிக்கிறதுக்கு இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கு நிக்கிறது அதுதான் ஒரு பிரச்சனையோடைய. மற்றபடி இது வரைக்கும் ஒரு ரிஃப்யூஜி கிளைமான ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஒண்ணு தெரியும். அவர்கள் ரிஃப்யூஜி கிளைம் போடும் பொழுது அவர்களை உடனடியாகவே நிராகரிக்கப்படும் அவையின் விண்ணப்பங்கள். அவையின் கேஸ்கள் வந்து உடனடியாகவே வந்து விசாரிக்கப்பட்டு அவையில நிராகரிக்கப்பட்டு அவையில நாட்டுக்கு உடனடியாக அனுப்புறதுக்கான வேலையில ஈடுபடுவார்கள். என்ன சொன்னா அவைகளுக்கு வந்து நாட்டுல அரசியல் தஞ்சம் இல்லை. ஆனால் கனடா லோ வந்து நீங்கள் யாராவது ஒரு ஆள் அரசியல் தஞ்சம் கோரினால் அவரை வந்து உரிய முறையில் எல்லாருக்கும் சேமா தான் அவரை வந்து 2002 வந்து லோ வந்து எல்லாரும் வந்து ஓரல் ஹியரிங் சொல்றது. அதாவது அவரை நேரா வந்து அவையில கூப்பிட்டு ஹியரிங் இல்லாமல் நேரா அவர்களை முகத்தை பார்த்து பேசாமல் அவர்களை வந்து அந்த கேஸை ரிவ்யூஸ் பண்ணலான்னு லோ இருக்கு. அப்ப யாரு ரிஃப்யூஜி கிளைம் போட்டாலும் எல்லாரையுமே வந்து விசாரிச்சு தண்டிக்கணும். ஆனால் இப்ப குறிப்பிட்ட இந்த சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுல ரிவ்யூஸ் பண்ணி நாட்டுக்கு அனுப்புறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. கிட்டத்தட்ட பிரித்தானியாவில முந்தைய ஒரு சிஸ்டம் இருந்தது நினைக்கிறேன், வைட் லிஸ்ட் கண்ட்ரிஸ். அந்த வைட் லிஸ்ட் கண்ட்ரியில இருக்கிறவர்களுக்கு அகதி விண்ணப்பத்தை உடனடியாக நிராகரிக்கிற தன்மை ஒன்று இருந்தது. கிட்டத்தட்ட கனடாவும் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கா. அப்ப இலங்கை மற்ற ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகள்ல இருந்து வர அகதி விண்ணப்பங்களை வந்து ஃபேவரபிளா பாக்குறதும், சைனா, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து வாரவைய அன்பேவரபிளா பாக்குற அந்த தன்மை ஒன்று இருக்கா கனடாவில? இல்ல அப்படி என்று சொல்லல. அது இப்ப என்னன்னு சொன்னால் இவருக்கு ரிஃப்யூஜி கிளைமே இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு லண்டன்ல இருந்த ஒரு ஆள் வந்து ரிஃப்யூஜி கிளைம் செய்யல. ஏன்னா அவருக்கு ரிஃப்யூஜி கிளைம் இல்லை. அவருக்கு அரசாங்கம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்ரீலங்கால வந்து ராணுவ கெடுபிடிகள் இருக்கிறதாலையும் தமிழ்நாட்டு வடக்கு கிழக்கு பிரதேசத்துல வந்து ராணுவ முகாம்கள் இருக்கிறதாலையும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உயிர் அச்சுறுத்தல் சொல்லித்தான் அவர்களுக்கு ரிஃப்யூஜி கிளைம் இருக்கு. அப்ப இந்தியால இருந்தோ சைனால இருந்து வந்து ரிஃப்யூஜி கிளைம் செய்யல. சட்ட முறைகேடான முறையெல்லாம் செய்யும். அதுகளுக்கு தான் இதோடைய மற்றபடி அவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஃபேவர் இல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கனுக்கு பிரச்சனை இருக்குது, சோமலியானுக்கு பிரச்சனை இருக்குது, எத்தியோப்பியா அப்படி சில நாடுகள்ல வந்து அவைகளுக்கு அந்த ஆயுத குழுக்கள் ராணுவங்கள் அப்படி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சில நாடுகளுக்கு அசலம் இருக்கே எல்லா நாட்டுக்கும் இல்லை. அவைகளுக்கு முறைகளான முறையில வந்து செய்யலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவை பொறுத்த வரையிலும் வந்து அது வந்து டைரக்ட் ஸ்ட்ரீம் என்று சொல்றாரு. அது வந்து என்னன்னு சொன்னா அந்த இன்னொரு நாட்டுக்கு ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் என்று சொல்லி இல்லை. அதனால வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசால வாரம் சரியான வீதம் குறையும். இப்ப இந்தியா ஒரு 14 நாடு கொடுத்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், சைனா, கோஸ்டரிக்கா, அப்படி ஒரு 14 நாட்டுக்கு 14 கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் இருக்குது. அதுல என்ன சொன்னா ஜிஐசி சொல்ற ஒரு கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்டிபிகேட் சொல்லி நீங்க ஒரு அவங்களோட கோர்ஸுக்கு மற்றது ஃபுட் அண்ட் அக்கமெண்டேஷனுக்குரிய ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்க கனடாவில் உள்ள பேங்க், ஸ்கோஷியா பேங்க் அப்படி சில பேங்க்கள் இருக்கு. அதுல அந்த காசு நீங்க அமௌண்ட் டிபாசிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் டைரக்டா இங்க வரலாம். உங்களுக்கு ரிவ்யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட் விசால வர்றாங்க, ரிவ்யூஸ் பண்ற இதெல்லாம் இல்ல. அவையில் கூடுதலான ஆக்கள் ஒரு 100% வரக்கூடிய மாதிரி இருக்குது அந்த 14 நாட்டுல இருந்து. அப்படி வர்றதால கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம் வந்து ஸ்ரீலங்கனுக்கு இல்ல. ஏன்னா ஸ்ரீலங்கன் வந்து அவையில் அங்க ப்ரூஃப் ஆஃப் மணியில அங்கேயே காட்ட முடியுது. பேங்க்ல போட்டு காட்டணும், அங்க இதணும், அவைகளுக்கு என்ன மாதிரி காசு வந்தாலும் எனக்கு இதெல்லாம் செய்யணும். ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீம்ல உள்ள ஆக்களுக்கு கனால வந்து அவையோட கோர்ஸுக்குரிய காசையும் ஸ்டூடெண்ட் அக்கமெண்டேஷனுக்குரிய காசும் மற்றது இந்த IELTS உங்களுக்கு இருக்குமென்று சொன்னா இலகுவா வந்து விடுவார்கள். அதெல்லாம் கூடுதலான ஆக்கள் இங்க வரைக்கும் 400,000 மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கால ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 200 அப்படித்தான் வரையணும். இலங்கையில இருந்து கிட்டத்தட்ட 140,40,000 பேர் வந்திருக்கிறது சொன்னீங்க. அதுல 35,000 பேர் அகதிகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். உறுதியானவர்கள் சில பேர் திரும்பி போயிருப்பார்கள், இன்னும் சில பேர் கனடாவில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது? இவர்கள் எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணப்படுறார்களா? இவர்கள் வந்து சுரண்டப்படுகிறார்களா வேலை இடங்கள்ல?
என்னன்னு சொன்னால் இப்ப வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரியான பிரச்சனை இருந்தது. இப்ப என்னடா எங்களுக்கு நாங்க வந்து வேலைக்கு ஆக்கள் இல்லையேன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரதுக்குரிய எல்லாமே அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருந்தது. எல்லாம் கடந்த வருடம் எல்லாம் எல்லாமே அன்றைய கொடுத்து இருந்தது. வெளிநாட்டுல இருந்து ஆக்களை வேலைக்கு கொண்டு வரதுக்குன்னு சொல்லி லேபர் ஷார்டேஜ் இருக்குன்னு சொல்லி இப்ப என்ன பிரச்சனை, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒரு அத்துமீறி வந்ததால சோ அப்ப இது வேலையில வந்து கொஞ்சம் தட்டுப்படத்தான் இருக்கு. சரியான முறையில் உடனே போய் ஃபேக்டரி வளைக்கணும், ஏஜென்சியில் வழியா 15 தண்டி எடுக்கணும், இல்லாது இப்ப ஒரு ஓன் பிசினஸ் பேட்டிங் ஊபர்கள் அப்படி இப்படி ஏதாவது செய்யணும். அப்படி கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஆனா வேலை இல்லையாண்டு இல்ல. அது நேரம் அவர்கள் சொன்னேன் உங்களுக்கு அந்த மினிமம் பேஜஸ் வந்து 17-20 நீங்க மினிமம் பேஜஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். சில விதத்துல இடங்கள்ல போயிட்டு நான் அவர்களுக்குரிய வேலை செய்தா ஒரு கை காசுக்கு அப்படி வேலை செய்யறாங்க. அப்படி இருந்தா அது ஒரு சட்டவிரோதமான முறையில் அவர்கள் வேலை செய்யணும் அர்த்தமே ஒழிய, ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு காலமே வேலைக்குரிய சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லிடுற இவள் வந்து சட்டவிரோதமா வேலை செய்யணும். அப்படியான சம்பவங்கள் நடக்குது. அதை எங்களுடைய ஆக்களும் செய்யறாங்க. அதே மற்றது அவங்க ரிஃப்யூஜி கிளைம் செய்யற ஆக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் வந்து வெல்ஃபேர்னு சொல்லி ஒரு தனிநபருக்கு 130 ரூபாய் சம்பளம் குடிக்கணும். மற்றது ஃபேமிலிக்கு வந்து ஒரு 1500-1800 அப்படி பல மாதிரி கொடுத்துருக்கணும். அப்ப அந்த கொடுப்பனவுல எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். அப்ப அதுல நீங்க சரியான முறையில வந்து நீங்க சரியான ஒரு ஆளை அணுகி சரியான முறையில எல்லாம் செய்தீங்கன்னா எல்லாமே இலகுவா இருக்கு. உண்மையிலேயே அவர் வாரவர்கள் வந்து சரியான ஆலோசனைகளை எடுக்கிறேன். ஆலோசனைகள் எடுக்கிற இல்லை என்றதை விட இங்க இருக்கிற ஆக்களுக்கே நிறைய பேருக்கு வந்து சரியான விஷயங்கள் தெரியாது. அவையில கூப்பிடுற ஆக்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருந்து உணவை என்ற ஒரு சொந்தக்காரர் ஒரு ஆள் விசால் எடுக்கிறாருண்டா அவருக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. அப்ப அவர் என்ன வெற ஆளை கவனிப்பார். அதான் பிரச்சனை. இப்ப சில பேர் இப்ப என்னன்னு சொல்றேன், நீங்களும் ஒரு உங்களுக்குள்ள ஒரு நுழைச்ச ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து எல்லாருமே டெவலப் பண்ணி கொண்டு வந்தா தான் நீங்க சரியான முறையில் இருக்கலாம். அது நிறைய பேருக்கு லாங்குவேஜ் தெரியாது, வேற கூப்பிடுற ஆக்களுக்கு விஷயங்கள் தெரியாது. யார்கிட்ட போய் கதைக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும். சில நேரம் ஒரு 2 இயர்ஸ்ல வர்றவரு ஒரு கணக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்ல அவர் சில நேரம் சொந்தமா வீடு பண்ணியிருக்காரு. சில நேரம் ஒரு 20 இயர்ஸா அப்பார்ட்மெண்ட்லயும் ஜெரிக்கும். அப்படி பலவிதம் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதம். அப்ப நீங்கள் அது சரியான முறையில அவர் கூப்பிடுற ஆக்கள் நீங்க ஒரு சரியான ஒரு பிளான் பண்ணி அவரை கூப்பிட்டு ஓகே இந்த இடத்துக்கு வேலையை போடுவோம், இல்லை என்ன செய்வோம், அது இது வேற என்ன செய்வோம், இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு பிளானிங் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க கூப்பிடக்கூடாது. நீங்களே ஒரு சரியான ஒரு ஸ்டடி இல்லாம இருந்து கொண்டு ஒரு ஃபேமிலியா கூப்பிட்டு இப்ப கிட்டத்தட்ட நான் இப்ப சொந்த அனுபவத்துல நான் ஒரு தெரிஞ்ச ஆக்கள் ஒரு கட்டப்பட்ட ஃபேமிலியோட ஒரு 30 ஃபேமிலிஸ் கிட்ட நான் ஃப்ரீயா கூப்பிட்டேன். அவர்களை வந்து நான் ஃப்ரீயா கூப்பிடுறேன்னு சொல்லி போட்டு நான் சும்மா விடையில. அப்ப அவைகளுக்கு ஒரு 2-3 மந்த்ஸுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஒரு எடுத்து எல்லாம் செய்து கொடுத்தேன். அப்படி ஒரு கெப்பாசிட்டி எங்களால் இருக்கையில மட்டும் தான் கூப்பிட்டோம். கூப்பிட்டு அவையில வந்து ஓகே அவையில ஒரு ரிஃப்யூஜி கிளைம் பாதிக்கணும்னா அரசாங்கத்துல காசு எடுக்கிறதுக்கு ஒழுங்குகள் லோயருக்கு போனா அவர் காசு கேட்கணும், இல்லாது நீங்க ஒரு லீக் லைட்ல இருந்தா அதுக்கு ஒரு 2 months வெயிட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு அந்த டைம்களுக்கு இவைகளுக்கு ஒரு கூட்ட ரெக்கமெண்டேஷன் உங்களை கொடுக்கலுமா அப்படியான சிச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே. அது ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. ஆரம்பத்துல 2-3 monthsக்கு உங்களால யாரையும் பார்க்கணும். அப்ப ஒரு ஃபேமிலியை நீங்க கூப்பிடுறீங்க ரிஃப்யூஜி கிளைம் செய்ய போய் நம்ம சொன்னா ஒரு 2 monthsக்கு அவைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து உங்க வீட்லயோ இல்ல ஒரு 2 வீடு எடுத்து கொடுத்தா இவரால் வச்சிருக்கலுமா அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? ஏன்னு சொன்னா கனடா வந்து ஐரோப்பிய நாடுகளை மாதிரி இப்ப ரிஃப்யூஜி கிளைமை வந்து கேம்ப்ல போட்டு சாப்பாடு கொடுக்குற நாடு இல்ல. இது ஒரு பிசினஸ் கண்ட்ரி. இப்ப நீங்கள் இங்க வந்து உடனே நீங்களும் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸ் போற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. வேணியனா ஐரோப்பிய நாடுகள் இப்ப பிரான்ஸோ ஜெர்மனி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கேம்ப்ல வச்சிருந்து சாப்பாடு தெரிவிக்கணும் அப்படியான சிஸ்டம் இங்க இல்ல. இங்கே இப்பவும் வந்து அந்த கருப்பினத்தவர்கள் வந்து கூடுதலான ஆக்களை வந்து ஹோட்டலுக்கு அனுப்பி சாப்பாடு கொடுத்து வச்சிருக்கணும். இலங்கையை பொறுத்தல அவைகள் யாப்புள்ள ரிஃப்யூஜி கிளைம் செய்தாலும் வெளியில விட்டுருக்கு தெரியும். அவையில எப்படியோ யாரும் போய் செய்து செய்யணும் மட்டும் தெரியும். அப்போ கூடுதலா அப்படி வேணும். ஆனா அதுக்காண்டி இப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு தடவை இல்லைன்னு சொன்னா வந்து உங்களுக்கு அவையில் ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி சாப்பாடு வந்து உங்களை வச்சிருந்து எடுக்கிறதுக்குரிய 2 months 3 months நீங்க ஹோட்டல் இருக்கலாம். சட்டம் கடால இருக்கு. ஆனா கூடுதலா எல்லாரும் இங்க வெளியில வந்துட்டு கூப்பிட்டாக்களா அவையில சரியான முறையில கவனிக்காத அந்த சில பிரச்சனைகள் வரும். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு தானே. இப்ப என்னென்றால் வீட்டு வாடகையே கிட்டத்தட்ட $2000 வார அளவுக்கு இருக்குன்றால் இப்ப இன்னொரு குடும்பத்தை கூப்பிட்டு அவர்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்ட என்னென்று செய்யறது, ஒரு மாதம் செய்யறது சரியான கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கா மாதிரி இல்ல தானே. இப்ப ஸ்ரீலங்கா அந்த சிஸ்டங்கள் எல்லாம் வேற. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல 3 பெட்ரூம் இருக்குண்டா இங்க 3 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 3 பிள்ளைகள் ஆளுக்கு ரூம் எடுத்துருக்கேன். ஸ்ரீலங்கா அப்படி இல்லையே. இப்ப ஸ்ரீலங்கால வந்து ஒரு அவையின் ஒரு விசிட்டிங் கோல்லையோ ஒரு ஃபேமிலியா கொஞ்சம் நாளைக்கு தாங்க பிடிக்கணும், ஏதாவது செய்யணும், இல்லாத ஒரு ரூம்ல வந்து 2-3 பேர் நிக்கணும் அப்படியான சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்க அந்த பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்க ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து ரூம்ல இருக்க ரூம் பண்ண மாட்டேன். அப்ப இங்க சிஸ்டம் தான் வேற. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு ஆள ஒரு ஃபேமிலியை நீங்க கூப்பிடுறீங்கன்னு சொன்னா அவைகளுக்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு ரிஃப்யூஜி கிளைம் செய்து அரசாங்கத்துல காசு எடுக்கிறதுக்கு ஒரு 2 months 3 months உங்களால வச்சு பார்க்கலும்னா தான் நீங்க கூப்பிடுறீங்க. அவர்களுக்கு ஒரு இன்னொரு $10,000 செலவு இருக்கும். இல்லாட்டி நீங்க விரைக்கலாம் ஒரு 2 months
மாசத்துக்கு நீங்கள் ஓன் அக்கமடேஷன் இருக்கக்கூடிய மாதிரி ஃபுட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு செலவு செய்யக்கூடிய மாதிரி ஒரு தனி நபர்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு ஒரு $600-700 முடியும். அவர் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இருக்கிற காசு கொண்டு போகணும். இப்போ ஃபேமிலி என்று சொன்னா அவைக்கு ஒரு 2500 முடியும், ஒரு 2500 முடியும். ஒரு ரூம் எடுத்து சாப்பாடு செய்யணும், அதுக்கு ஒரு 3 மாசத்துக்குரிய காசு நீங்க கொண்டு வரணும். அப்படி எல்லாம் உங்களோட இருக்கும் தான் நீங்க வரணும். ஒன்றும் இல்லாம சும்மா வந்துட்டு ஒன்றும் செய்யலாம். அப்ப இந்த நாடுகள்ல ஒரு ஏதாவது ஒரு உதவி இருக்கணும். எல்லாரும் இப்ப கூப்பிடா நானே நிறைய ஃபேமிலியில ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் கூப்பிட்டேன் கிட்டத்தட்ட 3000 பேர் நீங்கள் எடுத்திருக்கீங்க தொழில் நிறுவனத்துக்கு. உறவினர்கள் உள்ளவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவர்கள் கூப்பிடுறீங்கன்னா கேட்டுறீங்கன்னா நாங்க எடுத்து செய்து கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லாமல் வந்த ஆக்களுக்கு நாங்களே ரூம் எல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்திருக்கோம். சில பேர் உதவி அமைப்புகள் இருக்கா கனடால அகதிகளுக்கான உதவி செய்கிற அமைப்புகள்? இல்ல அகதிக்கான உலகம் அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யணும் இருக்கு. ஒரு ஃபேமிலி வந்தா இதுக்குரிய காசு தெரியும், அதை ஒரு 15 அந்த காசுகள் வர மாட்டுக்கு நீங்க ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ வந்து நீங்க வச்சிருக்கிறதுக்குரிய எவ்வளவு கூட தருவோம். அதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஃபேமிலி சொன்னா வீக்கு ஒரு $2000 கூட கொடுக்கணும்னு சொன்னா ஒரு $25 கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு 1 மந்த் 2 மந்த் செல்லும். அதெல்லாம் 15 இல்லாம வர மாட்டேன். அது மட்டுக்கு நீங்க ஒரு 6 ஒரு கூப்பிடாக்களை வச்சுதான் நீங்க பாப்போம். அதுகள்ல நெருக்கடி இல்ல, அதோட நெருக்கடி இல்ல. என்னன்னு சொன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு இல்லாம சரியான முறையில் நீங்க போனீங்கன்னா தான் செய்யலாம். இந்த நீண்ட உரையாடல் உங்களுடைய நிறுவனம் புவன்ராஜ், உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேர் மல்டி விசா சர்வீஸ். நீங்க எங்க பேஸ் பண்ணி இருக்கிறீங்க கனடாவில்? எங்கட ஆபீஸ் வந்து டொரண்டோல இருக்கு, ஸ்காப்ரோல இருக்குது. இது தமிழ் மக்கள் நிறைந்த ஒரு பிரதேசம். டொரண்டோக்கெல்லாம் இருக்குது. நீங்க டொரண்டோன்னு சொல்லலாம், ஸ்காப்ரோன்னு சொல்லலாம். ஸ்காப்ரோ வந்து டொரண்டோல ஒரு பகுதி தான். பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. மீண்டும் இவ்வாறான சிக்கல்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களோட மீண்டும் இணைந்து கொள்கிறோம். அது வரைக்கும் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் இவ்வளவு தகவலை தந்து பரிமாறினதுக்கும் நன்றி.